ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் டாக்டர் மூர்த்தி. நீங்கள் எப்பயாச்சும் உங்கள் வாழ்க்கையில் யாரையா கூடயாவது கம்பேர் பண்ணி உங்களை பேடாக ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். பிகாஸ் நானும் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஸ்டோரி என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஐ ஹோப் தி ஸ்டோரி இம்பாக்ட்ஸ் யூ ஆல்சோ. இந்த ஸ்டோரியோட கதை என்னன்னா, ஒரு காக்காக்கும் ஒரு புத்தருக்கும் உள்ள கதை. புத்தர் கீழே மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. காக்கா மேலேருந்து அழுதுட்டு இருக்கு. அது அழுகிற கண்ணீர் வந்து அந்த புத்தர் மேலே விழுந்தோடனே அந்த புத்தர் கண்ணு முடிச்சு பார்க்குறாரு. என்னன்னா இந்த காக்கா இப்படி அழுகுது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காட்ட போய் கேட்குறாரு. காக்கா உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தர் கேட்கிறார். உடனே இந்த காக்கா பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்குது. அந்த காக்கா சொல்லுது, எனக்கு நான் கருப்பா இருக்கேன், என்னை சூச்சுன்னு விரட்டுறாங்க, என்னை யாரும் வளர்க்க மாட்டாங்க, என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புது. உடனே அந்த புத்தர் சொல்றாரு, சரி நீ கவலைப்படாத, நீ இவ்வளவு அழுவாத, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்றேன், உனக்கு என்ன ஆகணும்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த புத்தர் கேட்கிறாரு. உடனே அந்த காக்கா சொல்லுது, அவர் வெள்ளையா எவ்வளவு அழகா இருக்கு அந்த அன்னப்பறவை, எனக்கு அந்த அன்னப்பறவை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா சொல்லுது புத்தர் கிட்ட. சரி நான் உன் அன்னப்பறவையா மாத்துறேன், அதுக்கு முன்னாடி நீ அந்த அன்னப்பறவைட்ட போய் கேட்டுவா, அதோட வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருக்கா அப்படின்னு கேட்டுவா. நம்ம காக்கா போயிட்டு அன்னப்பறவைட்ட போய் கேட்குது, அன்னப்பறவை உன் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே அந்த அன்னப்பறவை சொல்லுது, ஐயோ என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, நான் வெறும் வெள்ளையா மட்டும்தான் இருக்கேன், அங்க பாரு அந்த கிளி எவ்வளவு பச்சை பசேர்னு இருக்கு, எனக்கு அந்த கிளி மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பறவை சொல்லுதான். சரி காக்கா, சரி நம்ம கிளியவே மாறிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளியை போய் கேட்க போதும். கிளி நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே கிளி சொல்லுதான், நான் வெறும் பச்சையா தான் இருக்கேன் பாரு, இந்த காட்டுக்குள்ள கூட நீ நான் தேட ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன மாதிரி இருக்க வேணாம், அங்க பாரு அந்த பீகாக்கு, அது எவ்வளவு பேர் சுத்தி வேடிக்கை பாக்குறாங்க, எவ்வளவு வண்ணங்களா இருக்கு, அதை தோகையை விரிச்சு டான்ஸ் ஆடும்போது எவ்வளவு பேர் ரசிக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க பாரு, எனக்கு அந்த மாதிரிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சொல்லிச்சான். சரி ஓகேடா, பீகாக்கோட என்னடா இருக்க போகுது, நம்ம பீகாக் கிட்ட போய் கேட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காக்கா போயிட்டு பீகாக் கிட்ட கேட்க போகுது. பீகாக் நீ எப்படி இருக்க, சந்தோஷமா இருக்கியா, ஹாப்பியா இருக்கியா? உடனே அந்த பீகாக்கு புலம்ப ஆரம்பிக்குதான், இங்க பாரு நான் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டா நான் சுத்தமா சந்தோஷமா இல்லை, எப்போ என் தோகையை ஒருத்தன் பிச்சுட்டு போவான்னு நான் பயந்துட்டே இருக்கேன், அடுத்த நாள் நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியல, பாரு என்ன ஒரு கூண்டில் அடைச்சி வச்சு எல்லாரும் என்னை சுற்றி வேடிக்கை பார்க்குறானுங்க, எனக்கு ஒரு சுதந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீகாக் புலம்புதான். உடனே காக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சான். டென்ஷன் ஆகி காக்கா கேட்குதான், ஓக்கா மக்கா அப்புறம் நான் யார் தாண்டா நிம்மதியா இருக்கா, யார் தாண்டா சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நீ யாராதான் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு காக்கா பீகாக் கேட்குதான். பீகாக் சொல்லுதான், நான் சத்தியமா நான் யாரா மாறணும்னு ஆசைப்பட்டேன்னா அது நீயா தான் இருக்கும், ஒன்னா காக்கா மாதிரி தான் நான் மாறுவேன், ஏன்னா நீ தான் நிம்மதியா இருக்க, நீ தான் சுதந்திரமா இருக்க, உன்னதான் எப்ப எவன் கொல்லுவான்னு நீ பயப்படாம இருப்ப, எங்க எவன் வேட்டையாடுவான்னு பயமே இருக்காது, நீ எங்க வேணா எப்ப வேணா போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சான். இதெல்லாம் கேட்டுட்டு காக்கா போயிட்டு அந்த புத்தர்கிட்டே போய் சொன்னிச்சான், எனக்கு யாரு மாதிரி ஆக வேணாம், என் வாழ்க்கையை எனக்கு போட்டுச்சான். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, டுடேஸ் சோஷியல் மீடியா எரால there is a lot of things we are comparing. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் என்னன்னா, we are just posting our best part of life. If there is a social media, உன்னோட worst part of life மட்டும் நீ போஸ்ட் பண்ணும், worst of part of ஸ்டோரி மட்டும் நீ சொல்லணும்னு ஒரு சோஷியல் மீடியா உருவாச்சுன்னா, உன்னை விட நிம்மதியானவன் சந்தோஷமானவன் இந்த உலகத்தில் யாராலையும் இருக்க முடியாது. ஸோ இந்த மாரல் தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஐ ஹோப் திஸ் இம்பாக்ட்ஸ் யூ ஆல்சோ. பாய்.